வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பலன் தரும் பதிகங்கள் பலன் தரும் பதிகங்கள் பகுதி 13 பதிவை தொடர்ந்து இதுல மொத்தம் 5 பாடல்கள் நம்ம இன்ட்ரோவர்ட் தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல. ஸோ இதுல எப்படின்னா நம்ம அபிராமி அந்தாதி போன வருடம் கரெக்டாக நல்லா ஞாபகம் 100 பாடல் ஆடி மாதம் தனித்தனியாக 100 பாடல் தனித்தனியாக விளக்கத்தோட நம்ம முடிச்சோம். எல்லாத்தையும் முடிச்சோம் ஒரே பேராதவனாலையும். இப்போ அதோட தான் தொடர்ந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அது இப்போ நம்ம பாடல்கள் தொகுப்பு பாடல் அதெல்லாம் பாடலும் பாடினா எங்களால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பகுதி 10 பாடல்களை பகுதி தொகுத்து ஒரு பதிவு 11 பாடலோட எண்ணிக்கையின் அடிப்படையில் அதுல பகுதி 1 பகுதி 2 அப்படி கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் வேலை சம்பந்தப்பட்ட அபிராமி பட்டருக்கு ஆத்தாள் அறுப்புரிஞ்சார் பகுதி 9 கண்டிப்பா நம்ம என்ன நினைச்சு வேண்டி இப்போ விரதம் இருக்கிறோம், இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறோமோ அதை ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றி வெறும் அமாவாசை பௌர்ணமி இது நம்ம இப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 9 வள்ளல் பகுதி 10 பகுதி 11 3 உலகுக்கு உணர்த்தவே 100 பாடல்கள் பாராயணம் பண்றாரு யாரு அபிராமி பட் பகுதி 12 வேலை சம்பந்தப்பட்ட வானத்துல பௌர்ணமி வரணும், அதுதான் அவருக்கு தேவையான. அதை பார்க்க போறது கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறாரு, பாடலும் பாடுறார். ஆனா 13 இது அவருக்காக மட்டும் பாடல, பின்னாடி சந்ததியினர் அபிராமி அந்தாதியோட சிறப்பே தனி. நம்மளோட பகுதி என்ன, அதாவது 100 பாடல் மனைவியிடையே இருக்கிற ஒரு பிரச்சனைகள் முழுச்சா உட்காந்து படிச்சா ஒரு 30 மினிட்ஸ்ல படிச்சவங்க ஒண்ணு சேர எல்லா நாளும் படிக்க கருத்து ஒற்றுமை இல்லாம அபிராமி அந்தாதி படிச்சு ஒற்றுமை ஓங்க செய்யும் ஒரு நீங்க என்னென்ன 44வது பாடணும்னா நம்ம வீட்டுல இதை பார்த்துட்டு, ஏன்னா அந்த 100 பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பாடலுக்கும் தனித்தனி இவள் எங்கள் சங்கரமனை மங்களமா 100 பாடல் அவளே கிடைக்காம போயிடுமா அன்னையுமாம் ஆயினால் ஆகையினால் இவளே நாம பார்க்க மேலே இறைவியும் கணவன் துவளே நீ ஒரு தெய்வம் உண்டாமை மேம்பட தொண்டு செய்தே அவளே யாரு மொத்தம் இந்த பகுதியில யாரு 13வது எங்க சங்கரனார் எவ்வளவு அழகா பாருங்க. இப்ப நைசா அப்படியே சிவபெருமான உள்ள எழுத்துறாரு அபிராமி பார்த்துட்டு விளக்கத்தை எங்க சிவபெருமானுக்கு இவள் மனைகள் வீகரனார் மனை வீட்டை மங்களமாக்குபவள் யாரு அன்னையும் அன்னை ஆதிபராசக்தியினால் இவளே ஏன் ஆதிபராசக்தி அவர் சொல்றோம் மேலே இறைவி முத்தொழில்கள் காத்துவளே நீ ஒரு தெய்வம் உண்டாக இவங்களுக்கெல்லாம் தாயானவள் அவளே அன்னையே தான் சொல்றாரு. அவளே இவள் அவர்கள் சங்கரனையும் சிவபெருமான சொல்ற தாயும் சிவபெருமான் அவருடைய மனைக்கும் அவள் தான் சொந்தக்காரி. அவள் அந்த மனைவி இருப்பது கடவுளர் யாவர் மங்கள மேலே அதிபதியாக யாரு அவளே கோடி தேவர்களுக்கும் அகில உலகோடி அன்னை அகிலாண்ட நாயகி பிரம்மாவள் யாரு சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கே அன்னை அறிவு உயிரினத்திலிருந்து அறிவு உயிரினம் தாய் இவள் தானே கடவுளர் அனைத்து கடவுளருக்கும் இவள் தான் யாரு இவதான் கோடி வேதங்களுக்கும் இவள் தான் தலைவி வேத சொருபினி இவள் அந்த ஆதி மூர்த்திகளுக்கும் தாய் இவள் தான். இப்படி இருக்கும்போது துவண்டு போப்பேன் ஆத்தா என் கூட இருக்கு. இனி ஒரு தெய்வம் தொண்டு செய்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் எந்த தெய்வத்துக்கிட்ட போக, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, போக மாட்டேன். மொத்தம் இவள் ஒருவளே சரணாகதி என்று நான் சரணாகதி. கணவன் இனிமேல் அவனை வீடியே அந்த கருத்து ஒற்றுமை எப்படி இருக்கணும் எவ்வளவு அழகா தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. இது ஒரு அவருக்காக இந்த 100 பாடல் அவருக்கு பிரச்சனை 79வது பாடல்களுமே பாத்தீங்கன்னாக்கா கணவன் அவரே தொடர்ந்து பாடுகிறார். ஒன்று அவருக்கு பிரியாமல் இன்னும் முடிக்க வேண்டிய பல பகுதிகள் சொல்றது. அதனால அவர் எல்லாத்தையும் பாடி முடிச்சு பிரிதல்ன்ற ஒரு அந்த எண்ணத்துக்கே பாடல் போக விடாம சக்தி வாய்ந்த பின்னாடி வரும் அது இந்த பாடலா அவர் இதை பாடி வச்சுட்டே போயிருக்கார். இதுல எந்த மாற்று கருத்தும் இதுக்கப்புறமும் இன்னும் நமக்கு யாரு பாடுவார் அபிராமி அந்த எல்லா பாடலுமே நமக்கு இல்ல. வெள்ளிக்கிழமை உடனே படிச்சாலுமே கூட ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு அதுக்குண்டான வேலை கண்டிப்பா பலன் கண்டிப்பா அமையும். 100 பாடல்களும் சாதாரண ஒருவர் 100 பாடல்கள் பாடுறதுங்கிறது 100 பாடல் அடுத்த பாடல் பலன்கள் ஒண்ணு இருக்குல்ல.
90வது பாடல் அந்த குடும்பத்தில் வருந்தா வகை என் மன தாமரை புகுந்து இருந்தார்கள் பழைய இருப்பிடமாக அம்மா அப்பா இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை. பாராயணம் விண்மேவும் புலவருக்கு விருந்தாக போகுமா என்ன மருந்தானதை நலையும் மெல்லியலே. நீங்க நம்பி எவ்வளவு வருந்தா வகையில இதெல்லாம் தாமரை அப்படின்ற ஒரு மரத்துல படிக்கக்கூடாது. குடிகொண்டு எந்த ஒரு பாடலுமே வாங்க அவர் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் வருத்தப்படாமல் 90வது பாடல் என்னுடைய உள்ளத்திலே புகுந்து விட்டாள். புகுந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்றா பாருங்க. பழைய இருப்பிடமாக, அதாவது ஒரு வீட்டுக்கு நாம புதுசா போறோம்னா கண்டிப்பா நமக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் வராது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் கிடைக்கும். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஆத்தா என்னிடத்திலே தங்கிவிட்டால் பழைய இருப்பிடமா. பழைய இருப்பிடமாகனா என்ன, பார்த்து பழகி இருந்த இடத்த தான் பழைய இருப்பிடம் சொல்லுவாங்க. அப்போ ஆத்தா இவ்வளவு நாள் எங்க இருக்கார், அபிராமி பட்டரின் உள்ளத்தில் இருந்திருக்கின்றாள். இனி எனக்கு பொருந்தாத ஒரு பொருள் இல்லை. பொருந்தாத ஒரு பொருள்னா என்ன, எப்போ ஆத்தாவே என்னுள் இறங்கிவிட்டாலோ இதுக்கப்புறம் நான் எந்த தெய்வத்தை கூப்பிடுவேன், எந்த தெய்வம் எனக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த தெய்வமும் சப்போர்ட் பண்ணாது. இது ஒண்ணு எனக்கு போதும், ஆத்தாள் ஒருத்தியே போதும்னு சொல்றா. அடுத்த லைன் எப்படி சொல்றா பாருங்க, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக. விண்மேவும் விண்ணுலகத்தில் வாழுறது யாரு, தேவர்கள். தேவர்களுக்கு என்ன தேவை, விருந்து, அதாவது அமிர்தம். அந்த அமிர்தம் வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. அதாவது அமுதமும் அவள்தான். அந்த அமுதத்துக்கு தேவையான மருந்தாக இருப்பவளும் யாரு, தாய் ஆதிபராசக்தி தான். ஏன்னா இவள் தான் மும்மூர்த்திகளுக்கும் தாய், முப்பெரும் தெய்வர்களுக்கும் தாய். ஆதிபராசக்தியிலிருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. ஆனா ஆதிபராசக்திக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஏன்னா அவள் தான் மும்மூர்த்திகளின் தாய் அப்படின்னு புராணம் சொல்லுது. இப்போ இந்த 5 பாடல்கள் நம்ம பாராயணம் பண்ணும்போது கடைசியில என்ன, விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே. அமுதமும் அவளே தருவாள். அந்த அமுதத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு மருந்தையும் யார் தருவாள், ஆத்தாவே தருவாள். அவள் யார், மெல்லியலே. மெல்லியலே மெல்லிய இடை, குறுகிய இடை சிறுத்தவள் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கார் அம்பாளை. அந்த மாதிரி இந்த 5 பாடல்கள் நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ண 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 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்ததை விட ஆத்தா நமக்கு அருள் செய்வாள். அபிராமி பட்டருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து வெளியில வரத்துக்கு அருள் செய்தவர் நமக்கு கண்டிப்பா அருள் செய்யாமையா போயிடுவா, கிடையவே கிடையாது. அதனால உள்ளம் உருகி, எப்படி உள்ளம் உருகி பிரச்சனைகள்லாம் தீந்து போய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்களும் சரி, இல்லை எனக்கு பிரச்சனையாவே இருக்கு, என் குழந்தை பிரச்சனையா இருக்கு, எனக்கு பணம் பிரச்சனையா இருக்கு, எனக்கு போய் வர இது பிரச்சனையா இருக்கு, எதுவா இருந்தாலும் என்ன சொல்லலாம், 100 பாடல்களும் பாராயணம் பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது நேரம் காலம்லாம் வேண்டாம், பூஜை பண்ணும்போது பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். எதை நினைச்சு இந்த அபிராமி அந்தாதி பாடுறோமோ அது நமக்கு நிச்சயம் நிறைவேற்றி தருவாள் ஆதிபராசக்தி அன்னை. நம்ம பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போறோம்னு நிறைய பேர் பார்க்கல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய இது இந்த ஆடி மாசத்துல வேற ஒரு ஃபுல் தொகுதி பார்க்க போறோம் தினந்தோறும். நன்றி, வணக்கம்.